டிஎஸ்பி துரை என்பவர் பழைய பகைய அவர் மனசுல வச்சுக்கிட்டு நாங்க இந்த குற்றத்தை பண்ணதா வழக்க சித்தரிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த முறைகேடை எதிர்த்து நான் இப்ப பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி நீதி வேணும்னு கோரிக்கை வைக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். மக்களும் பத்திரிகையாளர்களும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற டிஎஸ்பி துரைய கேள்வி கேட்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மேடம், போலீஸ் உங்க வீட்ல இருந்து சிலையை எடுத்திருக்காங்க, அப்புறம் அது எப்படி உங்க மேல பழிய போடுறாங்கன்னு சொல்றீங்க? சிலைய எங்க வீட்ல இருந்து தான் அவங்க எடுத்திருக்காங்கன்னா அத நாங்க தான் எடுத்தோமா இல்ல வேற யாராவது கொண்டு வந்து வச்சாங்களான்றதெல்லாம் விசாரிக்காம அவர் என்ன மாதிரியான முயற்சியில இருக்காருங்கிறத நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அந்த ஆதாரத்தை உங்க முன்னாடி காட்டுறேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அடிச்சு உண்மையை மாத்தி சொல்ல சொல்லு. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னங்க இது? இந்த ஆள் இப்படி நடந்துக்கிறான். வருணும் கௌதமும் இவனை பத்தி சொன்னதை விட ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். செய்யாத தப்புக்கு நம்ம பேர்ல பழி போடுறதுல இவ்ளோ ஆர்வம் காட்டுறான். இதை எப்படி அண்ணாமலை சரி பண்ண போறா? லக்ஷ்மியை எப்படி வெளியே கொண்டு வர போறோம்னு தெரியலையே. நீதி வேண்டும், நீதி வேண்டும். சிலையை திருடிய நபரை கைது செய்து அப்பாவியான லக்ஷ்மியை விடுவிக்க வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். போராட்டமா பண்ற? ஒரு ஆளா உட்காந்து போராட்டம் பண்ணி என்னத்தை கிழிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். என்ன நடந்தாலும் இந்த கேஸ்ல உன்னை உள்ள தூக்கி வச்சு ஜெயில் கம்பியை என்ன வச்சு உன்னை அவமானப்படுத்த வைக்கிற அண்ணாமலை நீயா நானானு பாத்துறேன். யோ, எப்படி இங்க இவ்வளவு கூட்டம் குடிச்சு யாரை கேட்டு இவங்களெல்லாம் உள்ள அனுப்புன? எப்படி வந்தாங்கன்னு தெரியல சார். திடீர்னு எல்லாரும் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் இங்க வருவாங்கன்னு யாருக்கு தெரியாது சார். யோ, முதல்ல அந்த பிரஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கள துரத்தி விடியா. சார், நான் போய் சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். நீங்களா போய் பேசி அனுப்பிச்சு விடுங்க சார். இந்த பிளான்ல எந்த தப்பும் இல்லைல்ல? எல்லாம் கரெக்டாக இருக்கும் மேடம். நீங்கள் பண்ணுங்க. நான் எந்த சட்டப்பூர்வமான பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன். ஆனால் இதுக்கெல்லாம் டிஎஸ்பி அடங்கு வர மேடம். அடங்க வைக்கிறேன். சார், அந்த அம்மா பண்றத பார்க்கவே பயமா இருக்கு சார். யோ, இந்த லேடி பண்றதெல்லாம் பார்த்து பயந்து போற ஆள் இல்லை இந்த துரை. என்னையா பண்ணிடுவாங்க? அதையும் நான் பாத்துறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும். லக்ஷ்மிக்கு நீதி வேண்டும். வணக்கம் சார். டேய், யார் ராணி? பாத்தீங்களா, மரியாதை இல்லாமல் பேசுறீங்க. டிஎஸ்பிங்கிற திமிரு காக்கி சட்டை போட்டா என்ன வேணா பண்ணலாம், யார் மேல வேணாலும் கேஸ் போடலாம். டேய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. அதே தான் உங்களுக்கும் சொல்றோம். சொல்லுங்க டிஎஸ்பி சார். முதல் கேஸ்லயே பிரஸ் மீடியான்னு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. என்கிட்ட என்ன பேசணும்னு கூப்பிட்டீங்க? இங்க பாருங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நானா? நான் இல்ல, நீ பண்றதுதான் தப்பு. நியாயமா இந்த கேஸ்ல நீ விசாரணை பண்ணிருந்தனா நான் அமைதியா இருந்திருப்பேன். எப்ப நீ அதிகாரத்துல இருக்கும் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைச்சியோ அப்பவே நான் உனக்கு ஒழுங்கான பாடத்தை சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்க, நான் வேணும்னே உங்க குடும்பத்து மேல பழி போடல. உங்க வீட்டில் தான் சிலை இருந்துச்சு, உங்க மாமா தான் அதை கொண்டு வந்திருக்காரு. அப்ப நான் அவர் மேல தான் ஆக்ஷன் எடுத்தாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் நான் பண்ணேன்.
அதுக்காக நீங்க இப்போ ஆள் அனுப்பி என் அம்மாவை தூக்குறதோ என்ன மிரட்டுறதோ எதுவுமே சரியில்லை. இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு மேடம். தப்பு சரியெல்லாம் நீ லக்ஷ்மியை மிரட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஹலோ, இங்க பாருங்க, நான் உங்க அண்ணாமலை மேடம் கிட்ட பேசிட்டேன். இது உங்களோட ஏற்பாடுன்னு அவங்க சொல்றாங்க. அவங்க மேல நீங்க கை வச்சது தப்பு. சில கடத்தலுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுத்தாகணுமோ அதை எடுத்து தான் ஆகணும். உங்க பக்கம் ஆக்ஷன் எடுக்கணும்னா அந்த சிலையை நிஜமாவே எங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சாங்கல்ல, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். அதை விட்டுட்டு அப்பாவியா இருக்கிறவங்க மேல கேஸை போட்டு அது மூலமா எங்க குடும்பத்தை ட்ராப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அப்படி யாருங்க ட்ராப் பண்ண வச்சாங்க? நீங்களா கற்பனை பண்ணி பேசிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, உங்க ஃபோனுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், பாருங்க. பார்த்துட்டீங்களா? இப்போ தெரிஞ்சுதா? சிலையை கடத்தின உண்மையான குற்றவாளி அந்த தண்டபாணியோட ஆளுங்களே தான். எங்க மேல இருக்கிற பகையில எப்படி பண்ணிட்டாங்க. அவனை பிடிங்க, அவனை பிடிச்சி விசாரிங்க, உங்களுக்கு உண்மை கிடைக்கும். அதை விட்டுட்டு லக்ஷ்மியை டார்ச்சர் பண்ணி மிரட்டுறது மூலமா எங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணலான்னு நினைச்சா பிரச்சனை வேற மாதிரி போகும். எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. சொல்லுங்க சார், கை மீறி போயிட்டு இருக்கு. நீங்க அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கீங்க, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அண்ணாமலை மேடம் சொசைட்டியில் பெரிய ஆளுங்கிறதுனால அவங்க மேலே கலங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அண்ணாமலை மேடமோட எதிரிங்க குறி வச்சு அவங்க மேலே இந்த பழியை போட்டிருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் என் கையில் கிடச்சிருக்கு. அதனால் இப்போ கைது பண்ணியிருக்கிற லக்ஷ்மியை நாங்கள் விடுவிக்கிறோம். நீ பண்ண காரியம் ரொம்ப பெரிய காரியம் லக்ஷ்மி. உங்களுக்கு எப்படி நான் நன்றி சொல்றதுன்னே தெரியல. உங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ணாலும் பத்தாது. இல்ல, என்னோட கடமையை தான் நான் செஞ்சேன். இந்த குடும்பத்துல இப்படி ஒரு தப்பு நடக்கும்போது யாரா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. நீங்க 1000 சொன்னாலும் நீங்க பண்ண உதவிக்கு ஈடாகாது. என்ன நீ இங்கே நின்று பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். இதனால வீடே நிம்மதி இல்லாம இருந்துச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க வாங்க லக்ஷ்மி, வீட்டுக்கு போலாம். வாங்க. இல்லைங்க, நான் இப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். என்னன்டி பேசுறீங்க? வீட்டுக்கு வந்துட்டு தான் நீங்க போகணும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போங்க. ஆமா லக்ஷ்மி, நீங்க தயவு செஞ்சு வாங்க. நீங்க வரலனா என் மனசே கேட்காது. தயவு செஞ்சு வாங்க. இல்ல, பரவாயில்ல. என்ன நம்மள ஆ? இவங்கள பாரு, நீ சொன்னாதான் இவங்க கேட்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லு.